மீண்டும் ஒரு நல்ல நாளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. பி வித் மீயின் அடுத்த விளாக் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏரியில் வந்து குளிக்க போகிறோம். ஏரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குன்றத்தூர்லேருந்து செம்பரம்பாக்கம் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். செம்பரம்பாக்கத்துடைய மெயின் மதுகளை குளிக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேப்பூரில் இருக்கக்கூடிய மதுகளை போய் குளிக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கூட யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிஷோர் கூட இருக்காரு, அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலுடைய ஃபேவரட் பபுள் இருக்காரு, அதுக்கப்புறம் நம்ம சேனலுடைய இன்னொரு பிரபலம் திரு முருகன் நம்ம கூட இருக்காரு. இன்னைக்கு vlog எப்படி இருக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். குளிக்க போலான்னு சொல்லிட்டு நம்ம பூந்தமல்லி வரைக்கும் வந்தாச்சு. குளிக்க போகிறோன்னு முடிவு பண்ணியாச்சு. குளிக்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். ஆனால் எதுவுமே எடுத்து இல்லாமல் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. என்ன எடுத்து வச்சுக்கணும் அப்படின்றத இப்போ ஒருத்தர் போயிருக்காரு, கிஷோர்னு நம்ம நண்பர் போயிருக்காரு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்போம், என்ன சொல்கிறதுனே தெரியல. வரட்டும் ரெடிப்பா போலாம்பா. எல்லாரும் ரெடியாக தான் போனோம். எங்கே போயிட்டு வந்தீங்க? ஏரிக்கு போறதா சொல்லியாச்சு. சரி, ஏரிக்கு போறோம் தெரியும். என்ன எடுத்துக்கணும் தெரியுமா தெரியாதா? செம்பரம்பாக்கம் இல்ல என்ன எடுத்துக்கணும் கையில அது தெரியுமா தெரியாதா? அதையே முதல்ல எடுக்கல. இல்ல இப்ப நீ தான் தலையடிச்சுக்கிற. இல்ல நான் சோப்பு ஷாம்பு இதெல்லாம் எடுப்பாருன்னு பார்த்தேன். துண்டு எடுக்கணும்னு சொல்றேன். பாத்ரூம் போனா சோப்பு ஷாம்பு. அப்ப நீ வந்து எதுக்கு துண்டு? ஏரியில கூட குளிக்கிறதுக்கு சோப்பு ஷாம்பு. சரி, அப்ப நீங்க வந்து ஜீன்ஸ் இந்த சட்டையோட அப்படியே குளிப்பீங்க. அண்ணா அங்க போயிட்டு இதெல்லாம் அவுத்து போட்டு ஃப்ரீயா குளிப்பேனா? என்னது பிறந்த மேனியா? அப்போ நம்ம குழந்தை பிறந்துக்கே போக போறோம். பிறந்த மேனியா குளிக்காம இப்படி சொல்றீங்க? என்ன ஒரு பாசம் இவங்க பண்றத பார்த்தா குளிக்கிற மாதிரி தெரியலையே. குளிதான் போறீங்களா உண்மையாலுமே? ஒன்னோட ஒண்ணு பாக்குறது எப்படி இருக்குது? ஏதோ லவர்ஸ் ஏதோ பாக்குற மாதிரியா பாக்குறாங்கண்ணே. குளிக்கலான்னு கூட்டு வந்து இவ்வளவு ஆழத்துல இறக்கி விட்டாங்க. எவ்வளவு ஆழம் பாத்தீங்கன்னா, பேச்சு கேட்டு குளிக்க வந்ததுக்கு நல்ல ஆழமான இடத்த கூப்பிட்டு வந்துருக்காங்க. இதை பாருங்க அப்படியே. இதுதான் வந்து செம்பரம்பாக்கம் ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா, செம்பரம்பாக்கத்து வந்து குன்றத்தூருக்கு போகக்கூடிய கரை. அது மேலே கட்டுப்பா மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரை. அந்த கரையிலேருந்து இங்கே இறங்கணும். சரி, ஆழம் அதிகமாக இருக்கும், குளிக்கலான்னு வந்து பார்த்தோம். ஆழம் ஒன்றும் பெருசாக இல்லை. சரி, வந்தது குளிக்காமல் போகக்கூடாதுல்ல, அதனால் வந்து குளிச்சுட்டு போயிருக்கோம். நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த செம்பரம்பாக்கம் ஏரியோடைய அடையாளம் அந்த கோன். அதான் செம்பரம்பாக்கம் ஏரியோடைய அடையாளம். இது வந்து இந்த சோப்பு கொஞ்சம் காட்டுங்க. சோப்பு கொஞ்சம் காட்டுங்க. கையில் சோப்பு இருக்கா? இந்த சோப்பு வந்து எல்லோரும் காலையில் குளிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் இந்த சோப்பு கரையணும்ட்டு மாற்றி வச்சுட்டாரு. கேமராமேனை கொஞ்சம் காட்டுற இருக்கு. என் மாமா எனக்காண்டி ஓசியில ஐயோ டீம் வருது. ஐயோ ஐயோ மாட்டிட்டு எல்லாம் இங்க இருந்து அந்த கரைக்கு தம்பிடுங்க. செய்ய போறாங்க. பாருங்க, நம்ம குளிக்கிறத பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் தேடி வராங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாதா? ஏய், போன விழாக்ல இதே செட்டி தான் போட்டு கிணத்துல குளிச்சேன். உன்னை ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க நீ தான். என்ன பண்றது? செட்டி வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுக்க மாட்டேன் கம்பெனியில். கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிக வியூஸ் அமுச்சு விட்டாங்கன்னா கண்டிப்பாக வாங்கி கொடுத்துறப்பா. எப்பா அந்த பாய்மர கப்பல் எடுப்பா. உனக்கும் தான்ப்பா.
அது ஃபன் பண்ணுறதுக்கு. போடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது. சரி, இது எப்படி இருக்குன்னு ஒரு ட்ரை. தாங்குதா உங்கள் வெயிட்டை? ஓகே, டன் டன். சிறப்பு. தாங்குதா? உட்காந்துட்டேன். இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் வாங்க தம்பி. கீழே போய் விடுறேன் தம்பி. நீங்க ரொம்ப தூரம் போயிட்டீங்க, தெரியுதா உங்களுக்கு? கண்ணு தெரியலண்ணா, கண்ணு எரியுதுண்ணா, சோப்பு போட்டுது. ஓ, அப்படியே ஆத்துல அவங்க அப்பா நண்டு சுட்டு வச்சுட்டு அவர்கிட்ட போய் சொல்ல போ. பார்முலா முடிச்சிட்டாப்ல, பார்முலா முடிச்சிட்டாப்ல. ஏய் செமையா இருப்பா, ஒன்னு எடுங்க, இன்னும் எடுங்க. ஏய் போதுண்ணா போதுண்ணா. தம்பி, காத்து அந்த திசையை நோக்கி தான் வருது. தப்பிச்சிங்க வருவீங்களா? தெரியலண்ணா. போடு போடு போடு. ஃபார்முலா பிடிச்சாப்ல. வாங்க 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 வாங்க. ஒரு வலை வாங்கி கொடுங்க, இங்கே நீங்க மீன் பிடிச்சி விசில் இருக்கிறேன். வாங்க 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 வாங்க. குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? ஐயோ, கேப்சர் பண்ண மாட்டேனே. சரியான சம்பவம் நடந்தது, அதை போய் எடுக்க மாட்டேனே. நான் நீர் தவங்கள மாதிரி வந்து கவுத்து விட்டாரு கப்பல. எப்படி தெரியுமாங்க கவுத்தாரு? இப்படி ஏறினாரு. கவுர்ல இப்ப சாங்க தானே இருக்குது. நல்லா இருக்குதுப்பா, நல்லா இருக்குதுப்பா. ஐயோ, தலைகளை விட்டாடா, தலைகள். ஐயோ ஐயோ, தண்ணி ஏறிச்சா காதுல? அதை வச்சுட்டு வேற எடுத்துட்டு வந்துருங்க. வேணாம், அதை வச்சு குழம்பு நடத்துறதுப்பா, அதை வச்சிருங்க போங்க. முடியல. ஃபோனில் சார்ஜ் இல்லை, சார்ஜ் இல்லை. ஒரு நாள் ஊறிட்டு போகிறோம், ஃபேஷன் ஷோ ஜாலியாக ஃப்ரீயாக பார்த்துக்கோ. என்னப்பா உருவிட்ட நீ? எந்த உருவிட போகுதுன்ட்டு உள்ளே இருக்குது தெரியுதா கேமராவோட? அதுதான் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா பயமாக இருக்குது, உள்ளே இருக்குது தெரியுது. ஏதோ விரால் மீன் மாதிரி தெரிஞ்சுது. அடே என்னடா பண்ண நீ அங்க மாதிரி? ஒரு ஆடா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசினா மறந்துட மாட்டோம்.